வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? இது வந்து சோயா மஞ்சூரியன். நான் எப்படி பண்ணினேங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு சோயா எடுத்து சுடு தண்ணியில் போட்டு வச்சுக்கிறேன். நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் போட்டு வச்சிங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகும். அதுக்கப்புறம் அதை பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கணும். ஆஸ் யூஷுவல் சோயா பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி தான் செய்கிறது. பிரியாணியாக இருந்தாலும் கிரேவியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு சோயா வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிறது. அதுக்கப்புறம் அந்த தண்ணியை பிழிஞ்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும் தட்டில். அதே மெத்தட் தான். இப்போ அதை பிழிஞ்சு வச்ச சோயாவில் வந்து மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இது ஒன்று ஒன்றா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கெட்டி தயிர். இது கூட மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக ஜீரகம் பொடி ஒரு அரை ஸ்பூன், பெப்பர் அரை ஸ்பூன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா. இது கூட ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் வேணும்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் ஒரு 1.25 கிட்டக்க போட்டிருப்பேன். ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் நான். இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா கலந்துட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் மசாலாலாம் அந்த சோயாக்குள்ளே ஊறும். இது வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சியும் பூண்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஊற வச்ச அந்த சோயா மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கடாயில் எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து சுடும்போது நான் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சுட்டுக்குவேன். இப்போ அதை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் மொத்தமாக அதை கொஞ்சம் தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் மொத்தமாக அந்த இதில் போட்டுக்கிறேன், அந்த ஆயிலில். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அந்த பேன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் மொத்தமாக போட்டுக்கிறேன். சின்ன கடாயாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் நான். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். இதில் கட் பண்ணி வச்ச குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பூண்டு, இஞ்சி 2த்தையும் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப கருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகி அந்த பூண்டோட வாசம் மனம் நல்லா வரும் அந்த எண்ணெயில் ரோஸ்ட் ஆக ஆக. அடுத்து இது கூட வெங்காயமும் கொஞ்சம் கேப்சிகமும் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருப்பேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கி வரட்டும்.
கலர் சேஞ்ச் ஆக வேணாம், கொஞ்சம் அது குக் பண்ணால் போதும். நான் சோயாலே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் இதுக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு அதை சேர்த்துக்கிறேன் நான். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன். டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளோர் வந்து கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணியில், அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளோர் கலந்தவொன்னா வந்து கொஞ்சம் திக்காகிடும் அது சீக்கிரமாக. அதனால் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சும்மா ஒரு 5 செகண்ட்ஸ் அப்படி கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சோயாவை வந்து அதில் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ சோயா மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. ஒரு பிக் தேங்க்ஸ் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு. மீண்டும் என்னோடய அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, see you. Have a good time. Thank you.